வணக்கம் நேயர்களே. வெற்றி படிக்கட்டில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. யாராக இருந்தாலும் தைரியத்தை வரவழைத்து கொண்டு வாழ்க்கை பாதையை தொடர்ந்தால் நிச்சயமாக வெற்றிதான் கிடைக்கும். தைரியம் என்பது படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும் ஒன்றுதான். துணிச்சலோடு பேசுகின்ற நேரத்தில் அல்லது படித்தவர்களுடன் படிக்காதவர்கள் பேசுகின்ற பொழுது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு பழகினால் எந்த கூச்சமுமின்றி நாம் கேள்வி கேட்போம், பதிலும் கிடைக்கும், அறிவும் நமக்கு வளரும். எனவே தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் வாழ்க்கையில் முன்னேறுகின்ற அடிப்படை கொள்கையை நாம் வைத்து கொள்ள வேண்டும். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தார். டெல்லியில் சென்று பண்டிதர் நேரு அவர்களை அடிக்கடி சந்திக்கின்ற வாய்ப்பை பெற்றவர். ஒரு முறை நமது நேருஜியை பார்க்க சென்ற பொழுது அவர் மிகவும் வருத்தத்தோடும் ரொம்ப டென்ஷனாகவும் இருந்தார். அப்போ காமராஜர் நினைச்சார், நாம் தமிழகத்திற்கு சாதிக்க வேண்டிய திட்டங்களை இந்த நிலையில் நாம் சாதிக்க முடியாது போலே என்று எண்ணி, இருந்தாலும் நேருவிடம் கேட்டார், எப்பொழுதும் நீங்கள் கலகலப்பாக இருப்பீர்கள், ஆனால் இன்று கொஞ்சம் டென்ஷனாகவே இருந்து கொண்டிருக்கின்றீர்களே என்று நேருவை பார்த்து காமராஜர் கேட்டார். நேரு சொன்னார், மிஸ்டர் காமராஜ், நமது இராணுவ தளபதி திம்மையாவுக்கும் மந்திரி கிருஷ்ணமேனனுக்கும் எப்பொழுதும் ஒரே சண்டை. திம்மையாவோ இராணுவம் சம்பந்தமான ஃபைலை கிருஷ்ணமேனனுக்கு அனுப்ப மாட்டேன் என்று சொல்லுகிறார். கிருஷ்ணமேனனோ திம்மையா இருக்கின்ற வரை நான் அதில் தலையிட மாட்டேன் என்று சொல்லுகிறார். முக்கிய பொறுப்பில் இருக்கின்ற இரண்டு பேருக்கும் உள்ள சண்டை எனக்கு மிகவும் மன வருத்தத்தை தருகிறது என்று சொன்னார். உடனே பெருந்தலைவர் காமராஜர் கேட்டார், உங்களுக்கு திம்மையா வேண்டுமா அல்லது கிருஷ்ணமேனன் வேண்டுமா என்று கேட்டார். அதற்கு நேருஜி சொன்னார், கிருஷ்ணமேனன் மூத்த அரசியல்வாதி, எனக்கு ஆசிரியராக இருந்தவர், எனவே எனக்கு கிருஷ்ணமேனனைத்தான் பிடிக்கும் என்று சொன்னார். உடனே காமராஜர் சொன்னார், நான் ஒரு ஐடியா சொல்லுகிறேன், அதை நீங்கள் கேட்பீர்களா என்று சொன்ன உடனே சரி என்று சொன்னார்கள். உடனடியாக நீங்கள் கேபினட்டு கூட்டத்தை போட்டு அங்கே ஒரு முடிவெடுங்கள், திம்மையாவும் அவருக்கு உறுதுணையாக இரண்டு நல்ல அதிகாரிகளையும் போட்டு வெளிநாடுகளுக்கு சென்று அங்கே இருக்கின்ற இராணுவ தளவாடங்கள் ஆயுத பயிற்சியெல்லாம் பார்த்துவிட்டு ஒரு 6 மாதம் கழித்து வர சொல்லுங்கள், அதற்குரிய செலவினையும் அரசாங்கத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். நேருக்கு ஒன்றும் புரியவில்லை. கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் என்று காமராஜரை கேட்டார். காமராஜர் சொன்னார், திம்மையா அவர்கள் 3 படைகளுக்கும் தளபதியாக இருக்கிறார். அதுவே ஒரு மோசமான சூழ்நிலை. ஒரு நிலையில் அவர் பிரதம மந்திரியான உங்களையே கூட ஹவுஸ் கஸ்டடியில் வைக்கலாம். இது நாட்டுக்கு நல்லதல்ல. அவர் வருகின்ற பொழுது இந்த நாட்டில் இருக்கின்ற ஒரே படைத்தளபதி என்பதை மாற்றி 3 படைகளுக்கும் அவரை தலைவராக்காமல் தனித்தனியாக பிரித்து விடுங்கள். உடனே நேரு கேட்டார், திம்மையா வந்தால் என்ன பதில் சொல்வது என்று. திம்மையா வந்தவுடனே ஏதாவது ஒரு படைக்கு தளபதியாக ஆக்குங்கள், அவர் மறுப்பார், ராஜினாமா செய்து விடுவார், அவருக்கு ஓய்வு கொடுத்து நீங்கள் அவரை அனுப்பிவிடுங்கள் என்று சொன்னார். நேருக்கு மிகவும் பிடித்து விட்டது. ஃபென்டாஸ்டிக் மிஸ்டர் காமராஜ், மிகவும் நன்றாக இருக்கிறது என்று சொல்லி அவரை வாழ்த்தினார். அதன்படி நமது இந்திய படைகள் 3ஆக பிரிக்கப்பட்டது. 3 படைகளுக்கும் 3 தளபதியாக வைத்து நமது ஜனாதிபதி அவர்களை தலைவராக மாற்றினார்கள். இதுதான் காமராஜரின் சமயோகித பத்தி. இந்தியாவிற்கு 3 படை தளபதிகளாய்
நியமித்தது பெருந்தலைவர் காமராஜரின் திட்டம்தான் என்பதை உங்களுக்கு சொல்லி, எந்த சூழ்நிலையும் தைரியமாக பேசினால் வாழ்க்கையில் முன்னேறலாம் என்று சொல்லி மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.